நம்மள பல பேருக்கு குறிப்பாக 90s கிட்ஸ்க்கு காட்ஸில்லா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டால் ஞாபகத்துக்கு வர்றது அந்த நியூயார்க் நகரத்தை நடுநடுங்க வச்ச இந்த பிரம்மாண்ட மான்ஸ்டர் தான். சைஸ் டஸ் மேட்டர் இந்த ஒரு வார்த்தையை வச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச படம் தான் காட்ஸில்லா. நம்ம எல்லாருமே பார்த்து பிரமிச்ச பயந்த அந்த உருவம் ஒரு உண்மையான காட்ஸில்லாவே கிடையாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, ஜப்பானே வெறுத்து ஒதுக்கி இது எங்க காட்ஸில்லாவே இல்லை, இது வேற ஏதோ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சையான இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. அப்போ காட்ஸில்லாவோட செகண்ட் பார்ட் அதுக்கு என்ன ஆச்சு? ஜுராசிக் பார்க் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த படத்தை டைரக்ட் பண்ண வந்த டைரக்டர் பாதியிலே சண்டை போட்டு விலகிறதுக்கான காரணம் என்ன? இப்படின்னு நம்ம கொண்டாடி தீர்த்த இந்த ஹாலிவுட் காட்ஸில்லாவுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. மர்மங்கள்னு மட்டும் சொல்ல முடியாது, அவமானங்கள், பழிகள், இப்படி நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. இந்த படத்தை பத்தி பேச சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 1998 நடந்த இந்த சுவாரஸ்யமான சர்ச்சையான சம்பவங்களுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் உங்கள் நரேஷன். வீடியோ கொடுக்கலாம். காட்ஸில்லா திரைப்படம் பற்றிய முதல் தகவல். இது காட்ஸில்லாவே இல்லை, ஜப்பானோட அதிரடி கருத்து. நம்ம நிறைய பேருக்கு காட்ஸில்லா அப்படின்னு ஒரு பேரை கேட்டா 1998 வந்த இந்த காட்ஸில்லா படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, ஜப்பானை சேர்ந்த டோஹோன்றவர் தான் காட்ஸில்லான்ற உருவத்தை உருவாக்குனவர். இவர் 1998 வெளிவந்த காட்ஸில்லா படத்தை பார்த்துட்டு இது காட்ஸில்லாவே கிடையாது, இது வேற ஏதோ ஒரு மான்ஸ்டர், இதை எங்களால காட்ஸில்லாவை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பரபரப்பான இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஜப்பானிய காட்ஸில்லான்றது அணு ஆயுதங்களால உருவாக்கப்பட்ட ஒரு அழிக்கவே முடியாத ஜெய்ஜாண்டிக்கான கிரியேச்சர் சொல்லலாம். இந்த ஜப்பான் காட்ஸில்லா நெருப்பு கக்கிற தன்மை இருக்கத்தான் உருவாக்கியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வர காட்ஸில்லா ஒரு ஈகுவானா போலவும் ராணுவ வீரர்களால சாதாரணமா கொல்லப்படுற மாதிரியும் காட்சிப்படுத்திருப்பாங்க. இதனால கோபமான டோகோ இது எங்க காட்ஸில்லாவே கிடையாது, இது வேற ஏதோ ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணாரு. படம் ரிலீஸ் ஆகி காட்ஸில்லா உருவாக்குனவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் காட்ஸில்லா படத்தோட படக்குழுவினர் ஒரு விளக்கம் போட்டாக்கலாம். இது காட்ஸில்லா கிடையாது, இது ஒரு ஜில்லானே அழைக்கலாம். இந்த காட்ஸில்லால டோகோ உருவாக்குன காட்ஸில்லா போல தனித்திறமைகள் இல்ல, அதனால இதை ஒரு சாதாரண மிருகமாவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த தகவல் யாருக்காச்சும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. ரெண்டாவது தகவல், ஜுராசிக் பார்க் கொடுத்த தாக்கம். 1993 ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் இயக்கிய ஜுராசிக் பார்க் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் உலகையே திரும்பி பார்க்க வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிரம்மாண்ட டைனோசர்கள் அப்புறம் சிஜி தொழில்நுட்பம் எல்லாமே சினிமா துறையில ஒரு புது புரட்சியை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். இந்த ஜுராசிக் பார்த்தால ஈர்க்கப்பட்ட காட்ஸில்லா படத்தோட தயாரிப்பாளர்கள் நம்மளும் இதே போல ஒரு மான்ஸ்டர் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. காட்ஸில்லாவை ஒரு படமா உருவாக்குறதுக்கு ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தது ட்ரை ஸ்டார் பிக்சர்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் ரோலண்ட் எம்ரிச் ஜப்பானோட காட்ஸில்லா வடிவமைப்பை பார்த்திருக்காரு. இதை வச்சு ஒரு நம்பகத்தரமான ஒரு மிருகத்தோட படத்தை நம்மளால உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதை மாற்றி அமைக்கிறாரு. காட்ஸில்லா ஒரு வேகமான சுறுசுறுப்பான ஒரு டைனோசர் போல ஒரு உயிரினம் அப்படின்னு காட்டுறதுக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் காட்ஸில்லால பண்ணியிருக்காரு. இந்த சேஞ்சஸ் எல்லாம் அவர் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜுராசிக் பார்க் படம் தான். ஜுராசிக் பார்க் படத்துல வர டைனோசரும் சரி, காட்ஸில்லா படத்துல வர அந்த காட்ஸில்லாவும் சரி, ரெண்டுமே மழையில தான் அறிமுகமாகும். இந்த ரெண்டு மான்ஸ்டரும் வரும்போது காட்டுறப்பெல்லாம் கார்கள் அதிர்த்த காட்டுவாங்க, கார்களுக்கு நடுவில் ஓடுறது, தட்டி விட்டு ஓடுறது, இது போல காட்சிகள்லாம் ஜுராசிக் பார்க் படத்துல ஈர்க்கப்பட்டு தான் காட்ஸில்லாவிலையும் வச்சிருப்பாங்க. தெரிஞ்சே தான் ஒரிஜினல் காட்ஸில்லாவில் இருந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இந்த காட்ஸில்லாவை உருவாக்கியிருக்காங்க, அதாவது ஒரு டைனோசர் போல. மூன்றாவது தகவல், ஸ்பீட் பட இயக்குனர் தவறவிட்ட வாய்ப்பு. 1998 ரிலீஸ் ஆன காட்ஸில்லா படத்தை டைரக்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஸ்பீட் மற்றும் டைஹார்ட் இது போல அதிரடியான படங்களை இயக்கிய ஜான் டி பாண்ட் அவர்களை தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஆனா பட்ஜெட் பிரச்சனையால அவர் இந்த படத்துல இருந்து விலகிருக்காரு. எதனால ஜான் டி பாண்டை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ஜான் டி பாண்ட் அவர்கள் ஜப்பானிய காட்ஸில்லாவோட மிகப்பெரிய ஃபேன் சொல்றாங்க. இவரு இந்த ஜப்பானிய காட்ஸில்லாவை அச்சல் அதே வடிவத்தோடையும் மிகப்பெரிய சக்தியோடையும் காட்டுறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காரு. அதாவது ஜப்பானியர்கள் வடிவமைச்ச நெருப்ப கக்கரா மாதிரி
அழிக்கவே முடியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய காட்ஜிலாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் டிசைன் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஆனா தயாரிப்பு நிறுவனம் 100 to 120 மில்லியன் இந்த பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட்ல தன்னோட கற்பனையில் இருக்கிற அந்த பிரம்மாண்ட காட்ஜிலாவை உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அதிகமான பட்ஜெட் கேட்டு தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஆனா தயாரிப்பு நிறுவனம் இதுக்கு மேல நாங்க காசு செலவு பண்ண மாட்டோம், இதுக்குள்ள படத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஸ்பீட் டைரக்டர் விலகி இருக்காரு. அதுக்கப்புறம் தயாரிப்பு நிறுவனம் குறைந்த பட்ஜெட்லயே நல்ல படம் எடுக்கக்கூடிய ரோலண்ட் எம்ரிச் அப்படிங்கிறவரை இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை ஜான் டி பாண்டே இந்த படத்தை இயக்கியிருந்தாருன்னா 90களில் பார்த்து நம்ம வியந்த அந்த காட்ஜிலா வேற மாதிரி வந்திருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கும். 4வது தகவல், காட்ஜிலாவின் தடம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. காட்ஜிலா படம் வெளியாகிற வரைக்கும் காட்ஜிலாவோட முழு உருவத்தை எந்த போஸ்டர்லையும் போடாம எந்த விளம்பரமும் பண்ணாம மறைச்சே வச்சிருந்தாங்களாம். சைஸ் டஸ் மேட்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையை வச்சு பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கிற ஸ்பாய்லர் கலாச்சாரத்துக்கு நேர்மாறாக அன்னைக்கு காட்ஜிலாவோட உருவத்தை ரொம்ப மறைச்சி சஸ்பென்ஸாவே வச்சிருந்திருக்காங்க. ட்ரீசர்கள், ட்ரெய்லர்கள், அப்புறம் போஸ்டர்கள், இதுல எல்லாத்துலயுமே காட்ஜிலாவோட கால் மட்டும் தான் இருக்கும், இல்லைன்னா அதோட பெரிய வால் பகுதி மட்டும் தான் போஸ்டர்ல இருக்கும். ஸோ இப்படிதான் எல்லா போஸ்டரையும் எல்லா விளம்பரத்தையும் பண்ணிருக்காங்க. நீங்களே கூட செக் பண்ணி பாத்தீங்கன்னா பெரும்பாலான போஸ்டர்கள்ல அதோட வால் பகுதி, அதோட பெரிய ஒரே ஒரு கால் இல்ல ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் இருக்கிற மாதிரி எல்லா போஸ்டருமே இருக்கு. எதனால இது போல டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, அப்போ காட்ஜிலா எவ்வளவு பெரிய அளவா இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரசிகர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இப்படி டிசைன் பண்ணி இப்படி மறைச்சி இப்படி போஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல பஸ் ஸ்டாண்டு, பெரிய வணிக வளாகங்கள், பொதுமக்கள் அதிகமா கூடுற இடங்கள் எல்லாத்துலயுமே சைஸ் டஸ் மேட்டர் அப்படிங்கிற போஸ்டர்கள் மட்டும்தான் ஒட்டப்பட்டிருக்குமா. இந்த மார்க்கெட்டிங் யுக்தி படத்தோட ஃபர்ஸ்ட் டே வசூலுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட வசூல அந்த படம் வாரி குவிச்சிருக்கு. 5வது தகவல், சிம்சன் நிகழ்ச்சியின் கேலி. தி சிம்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்க்கலனா கூட எங்கேயாச்சும் மீம்ஸ்லயாச்சும் நம்ம பார்த்துருப்போம். இந்த கார்ட்டூன் ஷோ காட்ஜிலா படத்தை பலமுறை குழி வச்சு கேலி பண்ணி சீரிஸ் விட்டுருக்காங்களாம். அதுல வர காட்ஜிலா காட்சிகள்லாம் வெளிநாட்டுல ரொம்ப ப்ராப்ளம்னு சொல்றாங்க. சிம்சன் சீரிஸ்ல ஒரு எபிசோட்ல ஒரு ஃபேமிலி வந்து சினிமா தியேட்டருக்கு போவாங்க. அந்த இடத்துல காட்ஜிலாவோட போஸ்டர் ஒட்டியிருக்கும். அந்த போஸ்டர்ல மேத்யூ பிராடரிக் அண்டிய சிஜிஐ மான்ஸ்டர் அப்படின்னு கிண்டலா எழுதியிருக்கும். காட்ஜிலா படத்தோட முக்கியமான ஈர்ப்பு காட்ஜிலாவா இருந்தாலும் என்ன அர்த்தம்னா, காட்ஜிலாக்கு முன்னாடி மேத்யூ பிராடரிக் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சது காட்ஜிலாவுக்கு இணையான ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு காட்டுறதுக்காக, ஒரு கிண்டலுக்காக இந்த நபரோட பேரை வச்சு அதுக்கப்புறம் மண்டிய சிஜிஐ மான்ஸ்டர், அதாவது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கிண்டலா அந்த போஸ்டர்ல ஒட்டியிருக்குமா. இது போக காட்ஜிலா படத்தோட சில காட்சிகளை அப்படியே அவங்களோட பாணியில கிண்டல் பண்ணி சிம்சன்ல வச்சிருப்பாங்களாம். எல்லாமே வெளிநாடுகள்ல ரொம்ப ப்ராப்ளம்னு சொல்றாங்க. 7வது தகவல், ஆண்டனி ஹாப்கின்ஸ் நடிக்க இருந்த கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிலிப் ரோச் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல புகழ்பெற்ற நடிகர் ஆண்டனி ஹாப்கின்ஸ் தான் நடிக்கிறதா இருந்தது. தி சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ஆஸ்கர் வென்ற ஆண்டனி ஹாப்கின்ஸ் போன்ற ஒரு பெரிய நடிகர் இந்த படத்துல நடிக்க இருந்தது பல பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான தகவல். ஆனா சில காரணங்களால அவரால் இந்த கேரக்டர்ல நடிக்க முடியாம போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ப்பு பிரெஞ்சு நடிகர் ஜீன் ரெனோ அப்படிங்கிறவருக்கு இந்த வாய்ப்பு போயிருக்கு. ஜீன் ரெனோ அவர்களும் ஒரு தனித்துவமான நடிப்பை கொடுத்து அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் ஆண்டனி ஹாப்கின்ஸ் போல ஒரு மிகப்பெரிய நடிகர் இந்த கேரக்டர்ல நடிச்சிருந்தா இந்த படம் இன்னும் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும்ன்றது ஹாலிவுட் விமர்சகர்களோட கருத்து. 8வது தகவல், ஸ்டார் வார்ஸுடன் ஒரு தொடர்பு. படத்துல டாக்டர் நிக் டேட்டபோலோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு பேர் வச்சதுக்கு பின்னாடி ஸ்டார் வார்ஸோட ஒரு தொடர்பு இருக்கு. படத்தோட திரைக்கதை ஆசிரியர்கள் ஒருவரான டீன் டெவ்லின் அவர்கள் ஸ்டார் வார்ஸ் படங்களோட தயாரிப்பாளரான ஜார்ஜ் லூகாஸ் அவங்களோட உதவியாளர் ஒருவர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல இந்த உதவியாளரோட பேரு டேட்டபோலோஸ் அப்படின்னு முடிகிற மாதிரி இருந்திருக்கு. இதை கவனிச்சு பாக்குறாரு. அந்த பேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக படத்தோட கதாநாயகன் கேரக்டருக்கு நிக் டேட்டபோலோஸ் அப்படிங்கிற ஒரு பேரை அவர் வைக்கிறாரு. கேட்கறதுக்கு இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். ஹாலிவுட்ல இது போல பல சுவாரஸ்யமான தொடர்புகள் இருக்கிறத இது காட்டுது. 9வது தகவல், காட்ஜிலாவின் கர்ஜனை ஒரு ரகசிய கலவை. காட்ஜிலாவோட அந்த ஃபேமஸ் கர்ஜனை ஒரே ஒரு சவுண்ட்ல இருந்து உருவாக்கப்பட்டது கிடையாது. பல விலங்குகளோட ஒலியையும் செயற்கையா சில சவுண்ட் மிக்சிங்கும் பண்ணி தான் அந்த கர்ஜனை சவுண்டை உருவாக்கியிருக்காங்க. படத்தோட சவுண்ட் இன்ஜினியர்ஸ் காட்ஜிலாவுக்கு தனித்துவமான எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி ஒரு சவுண்டை, ஒரு கர்ஜனை சவுண்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக சிங்கத்தோட கர்ஜனை, திமிங்கலத்தோட ஒலி, அப்புறம் யானையோட பிளிரல், அதுக்கப்புறம் சில மெட்டலோட சவுண்டு, இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து டிஜிட்டல்ல மாத்தி ரொம்ப சிரமப்பட்டு கடைசியா ஒரு கர்ஜனை சவுண்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த கர்ஜனை சவுண்டை கேட்டாலே இது காட்ஜிலாவோட கர்ஜனை சவுண்டு அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சவுண்டை தான் காட்ஜிலா கொடுத்துருப்பாங்க. வேணா நீங்களும் ஒரு தடவை கேட்டு பாருங்க.
10வது தகவல், நியூயார்க்கை முடக்கிய படப்பிடிப்பு. காட்ஜில்லா படத்தோட பெரும் பகுதி நியூயார்க்கில் தான் படமாக்கப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒரு நகரத்தையே தாக்குது, இது போன்ற காட்சிகளை ஒரு உண்மையான தெருக்கல்ல படமாக்குனது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு. மேடிசன் ஸ்கொயர் கார்டன் இது போல புகழ்பெற்ற இடங்கள்ல படப்பிடிப்பு நடத்துறதுக்காக ஸ்பெஷலான அனுமதி வாங்கி தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இதனால பல தெருக்கள், பாலங்கள் இதெல்லாம் படப்பிடிப்புக்காக மூடப்பட்டிருக்கு. இதனாலேயே அந்த டைம்ல நியூயார்க் நகர மக்களோட இயல்பு வாழ்க்கை சில நாட்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஹெலிகாப்டர்கள், ராணுவ டேங்குகள் இதெல்லாம் நிஜமாவே ஊருக்குள்ள கொண்டு வந்து ஷூட் பண்ணி அந்த ஷூட்டிங் பார்க்குற ஆடியன்ஸுக்கே உண்மையான ஒரு தாக்குதல் நடக்கிற மாதிரி காட்சிகளை அந்த டைம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கும் அது உண்மையான தாக்குதல் காட்சிகள் போல தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த காட்சிகள் எல்லாத்துக்கும் பின்னாடி நியூயார்க் நகர மக்கள் சில நாட்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 11வது தகவல், விமர்சகர்களின் தாக்குதல். படம் வணிக ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாலும் விமர்சகர்களிடம் கலவையான விமர்சனங்களையே இந்த படம் பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட், இது காட்ஜில்லாவே கிடையாது, கதை ரொம்ப பலவீனமா இருக்கு, இதில் நடிச்ச நடிகர்களோட நடிப்பு ரொம்பவே சுமாரா இருக்கு இப்படின்னு பல விமர்சகர்கள், அதாவது ஹாலிவுட் விமர்சகர்கள் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. குறிப்பா காட்ஜில்லாவோட ரசிகர்கள் எங்களோட ஃபேவரட் ஸ்டாரை இந்த படத்துல இருந்து மாத்திருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கோபத்திலையும் இருந்திருக்காங்க. ஹாலிவுட்ல புகழ்பெற்ற விமர்சகர்களா சொல்லப்படுற சிஸ்கல் மற்றும் எபர்ட் இந்த படத்துக்கு 2 thumbs down கொடுத்து இந்த படத்தை ரொம்பவே விமர்சிச்சிருக்காங்க. ஹாலிவுட்லாம் நல்லா இருக்கிற படத்தை தான் விமர்சிப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஹாலிவுட் படங்கள் எல்லாத்துலயுமே விமர்சகர்கள் எல்லா படங்களையும் விமர்சிச்சிருக்காங்க. இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தும் படம் மிகப்பெரிய ஹிட் ஆனது ரசிகர்களால. 12வது செகண்ட் பார்ட் வராத பார்ட். காட்ஜில்லா படத்தோட இறுதி காட்சியில காட்ஜில்லாவோட குட்டிங்கள்ல ஒண்ணு உயிரோட இருக்கிற மாதிரி காட்டி செகண்ட் பார்ட்டுக்கான எதிர்பார்ப்பை ரசிகர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரவே இல்லை. காட்ஜில்லா படம் வணிக ரீதியா வெற்றி அடைஞ்சிருந்தாலும் மோசமான விமர்சனங்களை செஞ்சதுனாலையும் பெரும்பாலான ரசிகர்கள் தன்னோட ஹீரோ நடிக்கல அப்படிங்கிற ஒரு எதிர்ப்புனாலையும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் செகண்ட் பார்ட்டை தயாரிக்கிற எண்ணமே கைவிட்டாங்களாம். அதுக்கு பதிலா காட்ஜில்லா தி சீரிஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு அனிமேஷன் சீரிஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த சீரிஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல தப்பிச்ச அந்த காட்ஜில்லா ஒரே ஒரு குட்டி வளர்ந்து மனுஷங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி மற்ற மான்ஸ்டர்கள் கூட சண்டை போடுற மாதிரி காட்சிப்படுத்தி இந்த சீரிஸ் எடுத்திருப்பாங்க. இந்த அனிமேஷன் சீரிஸ் உண்மையிலேயே இந்த படத்தை விட உண்மையிலேயே மிகப்பெரிய வரவேற்பை ஹாலிவுட் ரசிகர்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. காட்ஜில்லா படத்தை விட அந்த அனிமேஷன் சீரிஸ் அவ்வளவு ஃபேமஸா. 14வது தகவல், இசை ஆல்பத்தில் ஒரு ராக் புரட்சி. படத்தோட இசை ஆல்பம் படத்தை விடவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 90களில் புகழ்பெற்ற ராக் இசைக்கலைஞர்கள் இந்த படத்துக்காக பாடல்களை உருவாக்கியிருக்காங்க. தி வால் ஃபிளவர்ஸ், ரேஜ் அகைன்ஸ்ட் தி மிஷின், கிரீன் டே, ஃபூ ஃபைட்டர்ஸ் இது போல புகழ்பெற்ற இசைக்குழுக்கள் இந்த படத்துக்காக பிரத்யேகமா பாடல்களை இசையமைச்சிருக்காங்க. குறிப்பா பஃப் டாடி மற்றும் ஜிம்மி பேஜ் இணைந்து உருவாக்கிய கம் வித் மீ அப்படிங்கிற பாடல் உலகம் ஃபுல்லா மிகப்பெரிய ஹிட்னு சொல்றாங்க. படத்தோட இசை ஆல்பம் அந்த காலத்துல ராக் இசைக்கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாவே அமைஞ்சிருக்கு. இதுக்கு காட்ஜில்லா தான் மிக முக்கிய காரணம். கடைசி 15வது தகவல், ஜப்பானின் பழிவாங்கல். காட்ஜில்லா ஃபைனல் வார்ஸ். கடந்த 2004ஆம் வருஷம் காட்ஜில்லாவோட 50ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுற வகையில டோகோ ஸ்டுடியோஸ் காட்ஜில்லா ஃபைனல் வார்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை வெளியிட்டாங்க. இந்த படத்துல 1998ல வெளிவந்த காட்ஜில்லா, அதாவது ஜில்லான்னு அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க, காட்ஜில்லாவை ஜப்பானிய காட்ஜில்லா இல்ல செகண்ட்ஸ்லயே தோற்கடிக்கிற மாதிரி காட்சிகளை வச்சு காட்டமா விமர்சிச்சிருப்பாங்க. இந்த படத்துல உலகத்தோட பல மான்ஸ்டர்கள் ஜப்பானிய காட்ஜில்லா கிட்ட சண்டை போடும். அப்போ சிட்னியை தாக்க வர அமெரிக்க காட்ஜில்லாவை ஒரே அடியிலையும் தன்னோட அணு நெருப்பாலையும் சில நொடிகள்லயே இந்த அமெரிக்க காட்ஜில்லாவை தோற்கடிக்கிற மாதிரி காட்சிகள் வச்சிருப்பாங்க. அமெரிக்க காட்ஜில்லான்றது ஒரு சாதாரண மான்ஸ்டர் தான், உண்மையிலே காட்ஜில்லாலாம் கிடையாது, உண்மையான காட்ஜில்லா கிட்டலாம் இது நிக்கவே முடியாது அப்படின்னு ஜப்பானியர்கள் ஹாலிவுட்டுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த காட்சிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். இது ஜப்பானிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாவே இருந்திருக்கு. இது பர்பஸா வேணும்ட்டே தான் வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். 1998ல் வெளிவந்த காட்ஜில்லா ஒரு சாதாரண மான்ஸ்டர் படம் கிடையாது. அது ஒரு வணிக ரீதியான வெற்றி, ஆனால் விமர்சன ரீதியாக ஒரு தோல்வி படம். ஜப்பானோட கலாச்சார அடையாளத்தை ஹாலிவுட் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு படமாகவும் இது பார்க்கப்படுது. ஒரு பக்கம் உலகம் ஃபுல்லாகவே காட்ஜில்லாங்கிற பேரை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை இந்த படத்துக்கு இருந்தாலும், இன்னொரு பக்கம் உண்மையான காட்ஜில்லா ரசிகர்களோட மனசை இது காயப்படுத்திருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காகவும் ஃபைனல் வார்ஸ் அப்படிங்கிற ஒரு காட்சியில் இதை வச்சிருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு பிரம்மாண்டமான முயற்சி, ஆனால் பாதை மாதிரியே பயணம் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம தமிழ் ரசிகர்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்களும் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் உங்களை பொறுத்தவரை 1998ல் ரிலீஸ் ஆன இந்த காட்ஜில்லா உண்மையிலவே காட்ஜில்லாவா இல்லை இந்த ஜப்பானியர்கள் சொல்ற போல வெறும் ஜில்லா தானா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் வெறும் ஜில்லா போல தான், காட்ஜில்லாலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உணர்வு வந்துருச்சு. உங்களோட ஒப்பீனியனை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தி பேச சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்
சொல்கிற படங்கள் எல்லாமே நான் நோட் பண்ணிட்டு தான் வரேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்கிற படங்களை போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். இதே போல் வேறு எந்த படத்தை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஐப்புன்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கான், அதையும் கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நானும் உங்கள் நரேஷன். வணக்கம். சப்ஸ்கிரைப்.